எல்லாருக்கும் வணக்கம். வழக்கெண் படத்துக்கு அப்புறமா நான் மிஷ்கின் சார் படம் ஓனாய் மாட்டுக்குட்டியில் நடிக்கிறேன். ஐ லைக் டு தேங்க் ஹிம் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஹி ஹஸ் given me. The brain behind it is மிஷ்கின் சார். ஸோ the entire credit goes to him. Thanks. வணக்கங்க. நான் ஓனாய் மாட்டுக்குட்டியும் இது என்னது 6வது படம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் அது. ஆக்சுவலாக எனக்கு என் லைஃபுக்கு இது ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. படம் பாருங்கள். நீங்கள் ரொம்ப பேச முடியல. ஒரு படம்னு சொல்லுவேன் என் வாழ்நாள். ஆக்சுவலாக எமோஷனல் ஆகக்கூடாதுன்னு நான் ரொம்ப 1 இயராக நான் எந்த மேடையிலுக்கும் வரதில்லை. நான் பேசுறதில்லை. ஏன்னா பெரிய ஒரு குற்றச்சாட்டு எனக்குள்ள இருக்குது. நான் எங்கே போனாலும் எமோஷனலாக வாயில் வந்த மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் வரது கிடையாது. ஐ திங்க் ஐ ஹாவ் டு ரிமைண்ட் ஆல் மை லைஃப் லைக் தட். பட் இருந்தாலும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த படத்தை பண்ணியிருக்கேன். ஐ டோன்ட் நோ, மேபி இந்த படத்தை வந்த பிறகு நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஸோ அவங்க 2 பேரும் கிருஷ்ணமூர்த்தியும் செந்திலும் இந்த படத்தை வாங்கினதுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் ஓடுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்காவது இந்த படம் ஓடணும். தேங்க்யூ ஸோ மச். ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும் மிஷ்கினை பற்றி. தான் எடுத்த கருத்தை, தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே ரொம்ப ஈடுபாடோடு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞன். நான் எத்தனையோ டைரக்டர்களை பார்த்துருக்குறேன். ஆனால் இந்த ஆள் மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன், வெரி சிம்பிள் பர்சன். அவருடைய வீட்டை தேடி நான் போகிறேன். அந்த வீட்டுக்குள்ளே போனால் இவரை காணோம். ஏகப்பட்ட புஸ்தகமாக இருக்குது. நடுவில் இவர் ஒளிஞ்சிட்டு உட்காந்துருக்கார். அதாவது டேபிளுக்கு அடியிலையும் புஸ்தகம், கால் வைக்கிற இடத்துலையும் புஸ்தகம், கை வைக்கிற இடத்துலையும் புஸ்தகம். நம்ம மாதிரி ஆட்கள் போனால் உட்கார்ற இடத்துலையும் புஸ்தகம். எது மேலே உட்கார்றதுன்னு தெரியாமல் உண்மையாகவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு மனிதன் இத்தனை புத்தகங்களை படிக்கக்கூடியவர். ஆனால் இதெல்லாம் படித்து முடிச்சிட்டேன்னேன்னார். ஒரு தயாரிப்பாளரே இயக்குனராக இருப்பது விட கொடுமை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்படி ஷாட் வச்ச உடனே ஈவினிங் பேட்டாவுக்கெல்லாம் கரெக்டாக வந்துருச்சா, செட்டில்மெண்ட்டுக்கு காசு வந்துருச்சான்ட்டு ஞாபகம் வந்துடும். பின்னாடியே துரத்து வந்த இது ஒரு பிசாசு மாதிரி பின்னாடி துரத்திக்கிட்டே இருக்கும். உடனே ஸ்டண்ட் யூனியன் லெட்டர் வரும், டான்ஸர் யூனியன் லெட்டர் வரும். இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒரு படத்தை தயாரித்திருக்கிறார். அண்ணே ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்க முடியுமா? என்ன தம்பி சொல்லுங்க அண்ணே. அந்த ட்ரெய்லரை போட்டு காட்டினார். அப்படியே உட்காந்து ஆடி போயிட்டேன் நான். உலகத்திலேயே முதலாக இளையராஜாவோடைய ரீரெக்கார்டிங் ட்ராக்கையே பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரே ஆள் இந்த ஆள் தான். மிஷ்கின் சார் ஒரு 5-6 இயர்ஸாக பழக்கங்க. நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அது மீட்டிங் ஆரம்பிக்கிறதே நைட்டு 1 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 5-5:30 வரைக்கும் போகும். ஏன்னா அந்த டைம் தான் எல்லா ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆவார். பேசிகிட்டு இருக்கிற டைமு ஒரு படம் பார்த்தா எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோ அந்தளவுக்கு நாட்கணக்கில் பேசிகிட்டு இருந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-25 நாள் நைட்டு ஒரு 5 hours 6 hours கண்டினியூஸாக பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சிங்கம் அப்படின்னு டைட்டில் வச்சுட்டு இப்படி ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னே ஒரு தடவை மீட் பண்ணேன். போயிருக்கிறப்ப ஒரு ரெஃபரன்ஸ் புக் எடுத்து வச்சுருந்தாரு. இருக்கிறதுலையே ரொம்ப சோம்பேறி மிருகம் சிங்கம் தான் அப்படின்ட்டு அந்த புக்கில் டீட்டெயில்ஸ் இருந்துச்சு. அது உடனே அதை எடுத்து எனக்காக மார்க் பண்ணி வச்சு காமிச்சிட்டு இருந்தார். ஸோ அவருடைய புக்ஸு நாலேஜ் எக்ஸ்டென்சிவாக இருக்கும். ப்ளஸ் படங்களில் அந்த புத்திசாலித்தனம் டெலிவர் பண்ணுவார்.